நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்னைக்கு நம்ம தங்கத்தினுடைய விலை நிலவரத்தை தான் பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமா, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிராம் கோல்டோட ரேட் வந்து சென்னை அ பிரகாரம் ஒரு கிராமுக்கு வந்து ரூ. 365 விலை ஏறி இருக்கு. அதே நேரத்துல ஒரு சவரனுக்கு ரூ. 2,920 விலை ஏறி இருக்கு. போன நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தா 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு ரூ. 365 ஏறி இருக்கு. ஒரு சவரனுக்கு வந்து ரூ. 2,920 ஏறி இருக்கு. அதே நேரத்துல வெள்ளியோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல மாற்றம் இல்லை. இதுவும் விலை ஏறி இருக்கு. ஆனா தங்கத்தினுடைய அளவுக்கு இல்லை. 10 கிராம் வெள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்துல வந்து ரூ. 20 ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த வாரத்துல ஒரு நாள் தான் இந்த ரூ. 20ன்றது ஏறிச்சு. மீதி 6 நாளும் வந்து எந்த மாற்றமும் இன்றி அதே ரேட்ல தான் சேல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு கிராம் ரூ. 101 மணிக்கு சேல் ஆகுது. 10 கிராம் வந்து ரூ. 1010. ஒரு கிலோ 1,10,000 விற்பனை ஆயிட்டு இருக்கு. இது இந்த ஒரு வாரத்துல 10 கிராம்ல ரூ. 20 வித்தியாசமும், ஒரு கிலோவுக்கு வந்து ரூ. 2,000 விலை ஏறி இப்போ விற்பனை ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்துல தான் அதிகமான ஒரு ஏற்றம் இருந்தது. அதே நேரத்துல வெள்ளியில அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இனி வருங்காலத்துல வெள்ளியும் தங்கத்துக்கு போல இதனுடைய தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட தேவைகளும் இருக்கிறதுனால வெள்ளியும் வந்து ஒரு சிறந்த முதலீடா கருதலாம் அப்படின்ட்டு நிபுணர்கள் தான் சொல்றாங்க. இதுவும் வந்து பெரிய விளையாட்டுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்கு. கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளி ரெண்டு மெட்டல்ஸை எடுத்துக்கும் போது இந்த தங்கத்தினுடைய விலையேற்றத்துக்கு காரணமா முக்கிய காரணமா இந்த ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கிற போர் பதற்றம் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் யுஎஸ் பொருளாதாரத்தோட நிச்சயமற்ற தன்மை ஒரு காரணமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு சந்தையில இருக்கிற ஒரு ஸ்திரமற்ற போக்கு, ரொம்ப வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது நிலவரதுனால எல்லாரும் தங்கத்துல முதலீடு வந்து அதிகரிக்கிறதுனால தங்கத்தினுடைய விலை வந்து ஏறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இப்போ இருக்கு அப்படின்றது வந்து நிபுணர்கள் சொல்றாங்க. கடந்த மாதம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சரியா தீபாவளி அன்னைக்கு தங்கத்தினுடைய விலை இதுவரை இல்லாத அளவா ஒரு சவரன் வந்து 59,640 விற்பனை ஆச்சு. அதுக்கு பிறகு நவம்பர் 14 வரைக்கும் படிப்படியா குறைஞ்சிட்டே வந்தது. இந்த 15 நாள்ல நடந்த விலை வீழ்ச்சிக்கு என்ன காரணமா சொல்லப்பட்டுச்சுன்னா, நவம்பர் 7ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல்ல ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டாலர் வலுவாச்சு. அதனால கடன் பத்திரங்களோட விலை அதிகரிச்சது. அதே போல பிட்காயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துச்சு. அப்புறம் தங்கத்தின் இது இதனால என்னாச்சுன்னா தங்கத்துல முதலீடு செஞ்சவங்க எல்லாம் அவங்களோட முதலீட்டை வந்து இடமாத்துனாங்க. இது ஒரு முக்கிய காரணமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ விலை ஏற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்க அதிபரா இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற திரு ஜோ பைடன் வந்து உக்ரைனுக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்த ஆயுதங்களை அதாவது ரஷ்யா மீது நீண்ட தூரம் போய் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்திருக்காரு. அதனால உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவோட எச்சரிக்கையையும் தாண்டி அமெரிக்கா கொடுத்த ஏவுகணைகளை வந்து ரஷ்யா மீது ஏவுனாங்க. அதன் தொடர்ச்சியா ரஷ்யா அவங்க ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி ஏவுகணைகளை நீங்க உபயோகிச்சா நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும்னு. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த எச்சரிக்கையின்படி இப்போ உக்ரைன் மேல வந்து அணு ஆயுதம்னு சொல்லக்கூடிய இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பதற்றமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறதுனால சர்வதேச முதலீட்டாளர்கள்லாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா, தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்து மேல முதலீடு பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதனால இப்போ தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து அமெரிக்கால இப்போ புதுசா செலக்ட் ஆயிருக்கிற அதிபர் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏத்துக்கிறாரு.
அவரு தொழில்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாருன்றதுனால, கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் வந்து 1/4% குறைக்கப்படலாம்னு சொல்றாங்க. ஸோ இது போன்ற காரணங்களுக்காக தங்கம் விலை இனி வரும் நாட்கள்லயும் அதிகரிக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அடுத்த மார்ச், ஏப்ரலுக்குள்ள இந்த தங்கம் வந்து ஒரு சவரன் 1,00,000 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றது வந்து இங்க குறிப்பா சொல்லப்படுது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க சந்தை நிலவரத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். இந்த தங்கம் விலையேற்றத்த வந்து ஹிஸ்டாரிக்கலா எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு கற்றல் நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. இது மூலமா உங்களை எந்த முதலீடோ செய்யறதுக்காகவோ இல்லை வந்து விற்பனை செய்யறதுக்கோ அறிவுறுத்துற வீடியோ கிடையாது இது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோக்களை வந்து பாருங்க. உங்க ஆதரவு வந்து லைக் பண்றது, கமெண்ட் பண்றது மூலமா உங்க தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கங்க. மிக்க நன்றி.